தெரியோட ப்ரெஸ் மீட் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். Twinkle, twinkle, little star. How I wonder what you are. உங்க எல்லாரையும் பார்க்கறது ஒரு 2.5 வருஷம் கழிச்சு என்னோட படத்துக்கு நான் வந்திருக்கேன். ரியலி ஹாப்பி. இந்த 2.5 வருஷ இடைவேளையிலையும் என்னை அழகா தூக்கி வச்சு கொண்டாடினது நீங்க எல்லாருமே தான். தேங்க்யூ ஸோ மச். இப்போ படத்தில் நடிச்சிருக்க ஏமி, நைனிகா இங்கே இருக்காங்க, அண்ட் ராஜேந்திர அண்ணன் மற்றவங்களும் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் படத்தை பற்றி பேசுறதை விட நீங்கள் என்ன கேட்கணுன்னாலும் கேட்கலாம். நான் பேச வேண்டியது எல்லாமே ஆடியோ லான்ச்லேயே பேசிட்டேன். படத்தில் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன ஏது எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ வாண்ட் டு கோட் சம் கொஸ்டின் ப்ளீஸ்ண்ணே. இல்லைண்ணா, எனக்கு கேள்வி புரிஞ்சிச்சு, மற்றவங்களுக்கு தான். அதான் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எவ்வளோ போலீஸ் கதை வந்திருக்கு, இதில் என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா, பேசிக்காக ஒரு பெரிய ஸ்டார் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதில் ஏதாச்சும் ஒன்று புதுசாக நம்ம பண்ணணும்னு நினைப்போம். எனக்கு இது ஒரு போலீஸ் ஸ்டோரியாக எனக்கு மைண்டில் தோணதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். மற்ற படங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, எமோஷன்ஸ் இதில் ரொம்ப சாலிடாக இருக்கும். உதாரணத்துக்கு கோவம் அடிக்கிற இடத்துல கோவம் கண் கலங்கி யாருக்காக கண் கலங்கணுன்றது ஒரு நோக்கம் ஒன்று போயிட்டு தான் அடுத்து கோவமே வரும். அந்த எமோஷனல் ஃபேக்டர் இதில் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வெறும் ஒரு கோவம் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மட்டும் இல்லாமல் புரிதலாகவும் சில இடங்கள்ல எமோஷனலாக அதுக்கு ஃபீல் பண்ணி அதுக்கு என்ன ரெமெடி பண்ண முடியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவப்படுறதுக்கான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அண்ணன், நம்மளோட அப்பா, நம்ம வீட்டில் ஒருத்தர் போலீஸ்காரராக இருந்தால் நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம், அவங்க நம்மகிட்ட எப்படி இருப்பாங்க, அதே மாதிரியான ஒரு ஆள் சமுதாயத்துக்கே எல்லாத்துக்குமே அண்ணனாவும் அப்பாவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுதான் இந்த போலீஸ்காரர் தெரியல. இந்த படத்தோடைய போலீஸ் அதிகாரி ஒரு தனிப்பட்ட ஆளை எதிர்த்து போராடுறாரா இல்ல ஒரு சமூக பிரச்சனைக்காக போராடுறாரா? சமூக பிரச்சனைகள் போராடுவாரு, தனிப்பட்ட ஆளுக்கும் போராடுவாரு. எல்லா ஃபேக்டர்ஸுமே இருக்கும்னு. வெறும் ஒரு இடத்துல கதை ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடிஞ்சிடாது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய என்னென்ன சொல்லணும்னு நான் நினைச்சனோ அது எல்லாமே அங்கங்க அதுக்கான ஒரு ஆட்களை வச்சு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அங்கங்க எதிர்த்துக்கிட்டே வருவாரு. ஒரு சாலிடான விஷயம் வரும்போது அந்த சாலிட்னஸ்லோட இன்னொருத்தரை எதிர்த்துக்கிட்டே போவார். டைம் எடுத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் கடைசியில தெரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஆல்ரெடி தெரிக்கு கூட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் வந்தனாலதான் இது வச்சுங்க நீங்க அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. அந்த தெரின்னு வைக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணமா எமோஷன் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆக்ஷன் பேஸ்டா இல்லையா டைட்டில்? என்னன்னு புரியல. எமோஷன் ஆக்ஷன் பேஸ்டா இருக்கு டைட்டில், ஆனா எமோஷன் அதிகமா இருக்கு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த படத்துக்கான டைட்டில் நிறைய நான் யோசிச்சு எனக்கு நிறைய கிடைக்கல. நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல. காரணம், நிறைய பேர் அதே டைட்டில் வச்சு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான். ஸோ எனக்கு இந்த படத்துக்கு கரெக்டான டைட்டில் எதுவா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த டீசர் பார்த்தோன்னே எல்லாம் என்ன சொன்னாங்க, செம அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரெய்லர் பார்த்து செமன்னு சொன்னாங்க. அதை இன்னைக்கு கண்டெம்பரரியா நான் எப்படி சொல்லணும்னா தெரியும்னு சொல்லுவேன். ஸோ அது இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும், தப்பா இருக்காது. தப்பா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது அந்த படத்தோட மூடே அந்த ஸ்பீடு இருக்கும். ஸோ அதனால தெரியும்னு வச்சேன். அதுதான் அதுக்கான பின். இதை தவிர்த்து நீங்க முன்ன கொஞ்சம் ஆராய்ஞ்சு மற்ற படங்கள்ல வந்தனால நான் வச்சிருக்கேனா இல்லையா நீங்க ஆராயணும்னா கூட படத்தோட பூஜை அன்னைக்கு ஏதோ ஒரு சேனலோட இன்டர்வியூ எடுக்கும் போது அது ஆன்லைன்ல கூட இருக்கு. ஜிவி பிரகாஷ் 5 பாட்டு கொடுத்திருக்காரு, 5 தெரிய வந்திருக்குன்னு. ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தெரி. ஸோ அதையே நான் டைட்டிலா வச்சேன். அதான ரீசன். ஆமாண்ணே, அது ஒரு சஸ்பென்ஷனே. சஸ்பென்ஸ் சொல்லிட்டேன், நீங்க விஷயத்த சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, பட் அது என்னன்றது படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்கண்ணா. தாய் தந்தையர் வளர்ப்புலதான் ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு நல்லவளாவதும் தீயவளாவதும் இருக்குன்னு நீங்க சொல்லிங்க. அது எப்படி சொல்லிடுறீங்க? அதானே முக்கிய பிளாட்டே அங்க இருந்து தான் ஆரம்பிச்சேன். ஸோ நம்மளை சுத்தி நிறைய அநியாயங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும். ஒரு திருட மட்டும் திருடம் கிடையாது.
மக்கள் பணத்தை எடுக்கிறவங்க கூட திருட. ஒரு ஒரு பொண்ணோட செயின் ஆக்கிறவன் வந்து ஒரு சாதாரண மனப்பான்மை உள்ளவனா இருக்கவே மாட்டான். அவன் மனசுல ஒரு ஈரமோ இறக்கமோ சத்தியமா இருக்காது. ஒரு பொண்ணு ஐடி பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கு, பைக்ல சர்ன்னு வந்து செயின் எடுத்துட்டு போறான், அந்த பொண்ணு கீழே விழுது, அது அன்கான்சியஸ் ஆகுது, கோமா ஆகுது, கல்யாணம் பண்ணது நடக்காம நின்று போகுது. இப்படின்னு எந்த ஒரு கிரைம் எடுத்தாலும் அதுல பாதிக்கப்படக்கூடியவங்க எமோஷனலா பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. ஆனா அவனை பொறுத்தவரையும் பணமும் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் அவன் மைண்ட்ல இருக்கும். சோ இது எல்லா கிரைம்லயும் பார்க்கும்போது இருந்தது. இது எங்க இருந்து ஆரம்பம், இது யாரை போய் குறை சொல்றது, யாரை வந்து சரி பண்றது அப்படின்னு உட்கார்ந்து ஆராயும் போது ஒரே விஷயம் தான், ஒரு பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தோம்னா அவன் அப்படி மாற மாட்டான். கொள்ளையடிக்கிறவன், ரயிலுக்கு குண்டு வைக்கிறவன், ரேப் பண்றவன், செயின் ஸ்நாச் பண்றவன், ஊர் பணத்தை திருடுறவன், இவர் எந்த தப்பு பண்றவனா இருந்தாலும் அவன் யாரோ ஒருத்தனோட பிள்ளையா தான் இருக்கான். ஒழுங்கா வளர்க்கப்பட்டானா அது நடக்காதுன்றது நான் இந்த கதையில சொல்ல வந்திருக்கேன். அதுதான் நான் இந்த படம் ஆரம்பிச்சதுக்கான மையப்பகுதி. அதை எப்படி சொல்லியிருக்கேன்னா, அதுதான் அழகா இந்த எல்லா கலவையும் வச்சு நம்ம ஒரு படம் பார்க்கும் போது என்டர்டெயின் ஆனோம், என்கேஜ் ஆனோம், அதுலதான் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னும் போது அதுல அழகா அதை நான் பொருத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்க படம் பார்த்துட்டு கன்வே ஆச்சா என்னன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஈரேந்திர படத்துல ஒரு முக்கியமான பாடல் பாடியிருக்காரு. ஆமாண்ணே. அவர் இந்த ப்ரொமோஷனலுக்குலாம் ஒதுக்கப்படுறாரா இல்ல கூப்பிடலையா, வரலையா? ஒதுக்க யாரையுமே ஒதுக்க முடியாதுண்ணே. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே அது மேக்கிங் கூட அங்க போட்டோம் தியேட்டர்ல. அதே ஆடியோ ஃபங்க்ஷன்ல அந்த அவர் பாடின அவர் மேக்கிங் கூட அவர் அன்னைக்கு அவைலபிள் இல்லைன்றனால அவரோட பிரசன்ஸ் எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணோம். ஸோ அவ்வளவுதான். மற்றபடி யாரையும் இந்த உலகத்துல ஒதுக்க முடியாதுன்னு. இது எனக்கு இந்த கேள்வி